இன்றைக்கி சண்டேன்றதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்து மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொட்டி வச்சிடலாம். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொட்டி வச்சுட்டு வேலையை பார்க்கலான்னு இருந்தேன். இன்றைக்கி வந்து முட்டை, சிக்கனு, எறா இதுதான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது என்ன செய்யலாம் எது செய்யலான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நம்ம ஒரு சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி போட்டு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள், மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளின்னு என்னென்ன போடுமோ எல்லாத்தையும் போட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு தண்ணி ஊற்றி போட்டுட்டேன். ஒரு பக்கம் கேஸில் போட்டுட்டேன். எறா எடுத்து கொஞ்சமாக பிரியாணி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எறா 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிக்கன் ரெடியாகி குக்கர்லேருந்து எடுத்து அதுக்கு எண்ணெய், பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பிரியாணி அரிசி ஊற போட்டுட்டு பிரியாணியும் செஞ்சு முடிச்சிட்டேன். என் பசங்க தான் வந்து இஞ்சி பூண்டுலாம் தட்டி கொடுத்தாங்க. அப்புறம் எறா 65 பண்ணிட்டு சிக்கன் கிரேவி பண்ணிட்டு சாதம் வடிச்சிட்டேன். நேற்று வச்ச ரசமே இருந்தது. சோம்பேறி சிக்கனும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எறா 65, அப்புறம் முட்டை, பிரியாணி, தயிர் பச்சடி. இதுதான் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்க எனக்கு 1:30 ஆயிடுச்சு. அப்புறமா பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.